So good evening students. Today we will see the current affairs analysis dated 13th August 2020. First news, strategic autonomy in India, like India oda foreign policy la. So recent ipo munnadi 1991 and the 1948 kulladi we are in the Cold War time period la. We followed the principles of non-alignment movement. And then we never like aligned with any other blocks. So USA கூடயும் சரி USSR கூட நம்ம அலைன் ஆகலை. We maintained a strategic autonomy. நமக்கு 1971 வார் வந்தப்போ USSR helped us. And then 1991 வார் வந்தப்போ கார்கில் வார் வந்து 1998 வார் வந்தப்போ US ஓட ஹெல்ப்பை நம்ம நாடினோம். they helped us. அப்போ 1962 வார்லையும் US நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி வி யூஸ்ட் அண்ட் தென் ட்ரேடும் நம்ம பேலன்ஸ்டாக இருந்தோம். ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி நமக்கு இருந்துச்சு. நம்மளோட டெரிட்டரிக்குள்ளாடியோ நம்மளோட சொவர்னிட்டிக்குள்ளாடி எந்த நாடும் நம்மளோட இன்டெகிரிட்டியில் யாரும் தலையிடுறதும் கிடையாது. ஸோ வி ஆர் வெரி லைக் ஃபேர் அண்ட் தென் வி ஆர் நாட் ஆல்சோ இன்டர்ஃபியரிங் இன் டு அதர் டெரிட்டரி டூ. ஸோ அப்படி தான் நம்ம இருந்தோம், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அது வந்து போயிருச்சோ அப்படின்றது தான் கொஸ்டின் எழும்புது. அதுக்கான ரீசன் என்னென்னா ஓவர் அலைன்மெண்ட் வித் தி யூஎஸ். ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஸோ வி ஆர் மோர் அலைனிங் வித் தி யூஎஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் சைனா ப்ராப்ளம். ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு ப்ராப்ளத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பசிபிக் ஓஷனில் ஸோ சவுத் சைனா சி அந்த டிஸ்பியூட்ஸில் அமெரிக்காவோட தலையீடு அங்கே இருக்கிறனால அமெரிக்காவோட வார்ஷிப்ஸ் அங்கே வந்து குவிக்கப்படுது. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரிஸை பாதிக்கும். அமெரிக்காவோட ஆதிக்கம், அமெரிக்காவுக்கும் அந்த சவுத் சைனா சீக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் தே ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் லைக் ஹெஜ்மனி, அங்கே ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்குறது. இல்லைனா அவங்க ஒரு கண்ட்ரோலிங் வச்சிரு ஃப்ரீ நேவிகேஷன்ன்ற பேரில். இட்ஸ் நாட் ராங். ஒரு கண்ட்ரி வேணும், இன்னொரு கண்ட்ரி வந்து இன்னொரு நாட்டோட சொவர்னிட்டியை டச் பண்ணும்போது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது. பட் அங்கே போயிட்டு மற்ற கண்ட்ரிஸோட சொவர்னிட்டி அதனால் லாஸ் ஆகக்கூடாது. இப்போ இந்தியன் ஓஷன் ஏரியாவில் வி ஆர் கோயிங் டு அலோவ். அதான் குவாட் இஷ்யூவில் வி ஹேவிங் எ ப்ராப்ளம். குவாட் ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் தென் இந்தியா, யூஎஸ் கூட வி ஹேவிங் எ டாக். அப்போ குவாடை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி டிஃபென்ஸே நம்ம அதில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவே நம்ம லைக் மலபார் இஷ்யூஸ், மலபார் ட்ரை எக்ஸசைஸில் கொண்டு வந்துட்டோம், இல்லைனா மிலிட்ரி இதுலேயும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்லேயும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இந்த 4 கண்ட்ரிஸோட பங்களிப்பும் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா யூஎஸோட நேவல் ஷிப்ஸ் வில் பி பிளாக்ட் லைக் டாக்யார்ட் இன் தி இந்தியாவோட போர்ட்ஸில், இல்லைனா இந்தியாவோட வாட்டர்ஸ் ஏரியாவில் டாக்யார்டில் இருக்கும், இல்லைனா இந்தியாவோட வாட்டர்ஸில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்தியாவோட சொவர்னிட்டி வில் கெட் அஃபெக்டட். நமக்கு இந்தியன் ஓஷன் ஏரியாவை பொறுத்தவரைக்கும் வி ஹேவிங் எ லார்ஜஸ்ட் சி ஓஷன் கவர்டு ஏரியா. ஸோ அப்போ இந்தியாவோட ஷிப்ஸ் மூவ்மெண்ட், இந்தியாவோட ட்ரேட் எல்லாத்தையும் யூஎஸால் கண்காணிக்க முடியும். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு பெரிய அளவு இப்போதைக்கு நமக்கு ஆறுதலை கொடுத்தாலும், சைனாவுக்கு எதிரான ஆக்ஷன்ஸில் நமக்கு யூஎஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற ஆறுதலை கொடுத்தாலும், ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிரசிடெண்ட்டை பொறுத்து, அமெரிக்கன் பிரசிடெண்ட் த ரூலிங், ஸோ அமெரிக்கா இஸ் அ கிரேட் லீடர் இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு ட்ரேட் ரிலேட்டடாக இல்லைனா மற்ற நாடுகள் கூட இருக்கக்கூடிய உறவுகளில் நமக்கு சேதத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தட்ஸ் வை டிஸ்கஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் தி ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அதுக்கு எல்லா நாடுகள் கூட நல்ல உறவு வச்சுருக்கிறது தான் பெட்டர் அப்படின்றாங்க. ஒரு நாட்டு கூட இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்காக இன்னொரு நாடு கூட அலைன் ஆகிறது இட் வில் கிரியேட் லைக் நம்மளோட ஃபாரின் பாலிசியில் ஃபாரின் பாலிசியை வந்து மீறுறது மாதிரி, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை மீறுறது மாதிரி. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் கிவன். தென் செகண்ட் நியூஸ் வந்து லைக் ப்ரெஸ்டீஜ் மேட்டர் ஷவர். ஸோ மீட்ராய்ட்ஸ் நமக்கு தெரியும். மீட்டர் ஷவர்ஸ் அப்படின்னா நிறைய கமெட்ஸ் இல்லைனா நிறைய மீட்ராய்ட்ஸ் லைக் பூமியை நோக்கி வர்றது, அதோட டஸ்டஸ் வந்து வரும்போது இட் வில் கிரியேட் அ கிளிட்டரிங் எஃபெக்ட். ஸோ அதான் ஷவர்ஸ் அப்படின்றது. ஆகஸ்ட் 17 to 26 வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் முன்னாடியிலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. இட் ஓன்ட் ஹார்ம் எர்த், பட் லைக் அந்த மீட்ராய்ட்ஸோட ஷவர்ஸ், மீட்டரோட ஷவர்ஸை நம்ம வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது, வேர்ல்டு கண்ட்ரீஸில் மற்ற கண்ட்ரீஸில் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். மீட்ராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லைக் டஸ்ட் பார்ட்டிக்கிள், இல்லைன்னா ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தூசி, டஸ்ட் இல்லைன்னா டெப்ரீஸ். அது மாதிரி காமெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெப்ரீஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஐஸ் இருக்கும். ஸோ அது வரும்போது இட் லுக் லைக் எ டெய்ல். காமெட்ஸ் வந்து டெய்ல் இருக்கும், ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கு வந்து டெய்ல்ஸ் இருக்காது. தென் மீட்ராய்ட்ஸ் வந்து பூமியை நோக்கி வரும்போது இட் வில் ஃபயர். அந்த ஏர் ஃப்ரிக்ஷன்ஸ்னால அது எரிய ஆரம்பிக்கும். எரியும் போது இட் வில் லுக் லைக் எ ஃபயர் பால். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இது பெரிய அளவு ஆஸ்ட்ராய்ட்ஸோ இல்லை காமெட்ஸோ நம்ம பூமியை நோக்கி வரும்போது, மீட்ராய்ட்ஸோ வரும்போது இட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். மீட்ராய்ட்ஸ் வந்து பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. ஸோ ஐ வில் ஷோ இட்.
இட்ஸ் லைக் a ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தெரியும். மீட்டர் ஷவர்ன்றது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபயர் பால்ஸ்ன்றது மீட்டர்ஸ் வந்து எரிகிறது. ஸோ அது க்ளோ ஆகும்போது இட் லுக் லைக் a ஷூட்டிங் பால் மாதிரி தெரியும். சரியா? அப்போது வானத்துலேருந்து அது வரும்போது இட் லுக்ஸ் லைக் லைக் ஒரு பந்து எரிஞ்சிட்டு வர மாதிரி தெரியும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஃபயர் பால். யூ கேன் see here. இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தா தெரியும். அதே மாதிரி மீட்டர் ஷவர்ஸ் வந்து பூமியில் என்ட்ராகி பூமியில் வந்து எரியாமல் அது பூமியில் விழும்போது அதோட டஸ்ட் பூமியில் விழும். அதுக்கு பேர் மீட்டராய்ட்னு பேர். மீட்டராய்ட்ஸ் இல்லை மீட்டராய்ட்ஸ். சரியா? ஸோ தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி. அப்போ இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தட்ஸ் வை பீப்புள் ஹாவ் டு நோ. இது வந்து மிட் ஆகஸ்ட் டைம் பீரியடில் இது அப்சர்வ் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ் பிகோவிலேருந்து நம்ம அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். விஷனாகவும் தெரியும் மற்ற கண்ட்ரீஸில் ஸ்டார்ஸ் மாதிரி தெரியும். பட் இது லைக் காமெட்ஸுக்கு டெய்ல் இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து நம்ம க்ளோ பண்ணும்போது ஒரு லைன் மாதிரி தெரியும். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காமெட்ஸ் அண்ட் தென் ஸ்டார்ஸுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு ட்ராஃப்ட் பிளானட்ஸ் லைக் பிட்வீன் தி சோலார் சிஸ்டம் like inside the solar system between the Jupiter and Mars. Jupiter and Mars இடையில people know that is an asteroid belts இருக்கு. இந்த asteroid beltsல ரெண்டு சிறிய planets like bigger than the asteroids, that is Ceres. அப்புறம் இன்னொன்று இருக்கு, the name is just a minute, Vesta. இந்த ரெண்டும் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ஸில் சின்ன பிளானட். பட் இட் ஓன்ட் கன்சிடர் அஸ் அ ட்ராப் பிளானட். இட் ஓன்ட் பி கன்சிடர் அஸ் அ நார்மல் பிளானட். அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். ரவுண்ட் ஷேப்பாக இருக்காது. அதோட ஆர்பிட் வந்து அதோட ஓன் ஆர்பிட்டில் சுற்றணும், சன்னை சுற்றணும். லைக் எதெல்லாம் அதை ஒழுங்காக ஒபே பண்ணலை, அந்த இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, இட் வில் பி ரிஜெக்டட் ஃப்ரம் தி பிளானட். ட்ராப் பிளானட்டை பொறுத்தவரை ப்ளூட்டோ முன்னாடி 9வது பிளானட்னாங்க. பட் இட் வாஸ் ரிஜெக்டட் நவ். சரியா? ஸோ தட் யூ பீப்புள் நோ தட். ஸோ இப்போ என்ன இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, செரஸில் ஓஷியானிக் வேர்ல்டு, ஓஷியானிக் வாட்டர், சால்ட்டி வாட்டர் வந்து அங்கே இருக்கிறது. அதுவும் அங்கே மட்டும் இல்லை, உங்களோட சாட்டர்னோட மார்ஸில் மூனில் இருக்குது. ஸோ அங்கே மட்டும் இல்லை. சரியா? அப்புறம் வல்கனிக் எரப்ஷன்ஸும் அங்கே இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ செரஸை பொறுத்தவரை இட்ஸ் லார்ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் தி ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ஸ் பிட்வீன் த மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண 2006 1950 கிலோமீட்டர்ஸ் இதோட டயமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்தை கம்பேர் பண்ணும்போது 1/4 தான் இருக்குது. எர்த்தில் 4ல் ஒரு பங்கு தான். ஒரு வாட்டி இதை எர்த்து சன்னை சுற்றிட்டு வர்றதுக்கு, அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றிட்டு வர்றதுக்கு இட் வில் டேக் மோர் தேன் 4.6 years. எர்த்தை கம்பேர் பண்ணும்போது இட் வில் டேக் மோர். அப்புறம் ஒரு வாட்டி சுற்றி முடிக்கிற 9 hours. ரிவால்வ் ஆகுறதுக்கு இட் வில் டேக் 4.6 years. ரொட்டேட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் ஒன்லி 9 years. சரி, அதை ரொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்ஸோ ரிங்ஸோ இது கிடையாது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். அப்புறம் வல்கனிக் எரப்ஷன்ஸுக்கான கேட்டர்ஸ் வில் பி தேர். 92 கிலோமீட்டர் வைட் கிராட்டர்ஸ் ஆர் தேர். சரியா? தென் லைக் இது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸில் ஒய் இட் வாஸ் டேர்ம்ட் அஸ் ட்ராஃப்ட் பிளானட் அப்படின்றதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். அண்ட் தென் அதோட ஆர்பிட்டில் சுற்றணும். மற்ற ஆர்பிட்டில் அது என்ட்ராகக்கூடாது, மற்றவங்களோட ஆர்பிட்டில் என்ட்ராகக்கூடாது. தட் இஸ் அ கண்டிஷன். அதில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதான் செரஸ், ப்ளூட்டோ, எரிஸ், மேக் அண்ட் தென் ஹியூமா. சரியா? ஸோ தட் யூ ஹாவ் டு நோ. தென் ஃபோர்த் வந்து ஹார்ன்பில் ஹேபிட் லாஸ். இப்போது சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இமேஜஸ் மூலமாக நமக்கு தெரியும் ஹார்ன்பில்லோட ஏரியா, அந்த பக்குயி டைகர் ரிசர்வ் அருணாச்சல் பிரதேஷில் இட் இஸ் அ ஸ்டேட் பேட். அப்புறம் வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல அது எண்டமிக். சரியா? ஸோ இந்த 2 ஸ்டேட்ஸும் எடுத்துக்கிட்டா, கேரளாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அருணாச்சல் பிரதேஷும் சரி, இட்ஸ் அ ஸ்டேட் பேட் ஆஃப் போத் ஸ்டேட்ஸ். அப்புறம் அருணாச்சல் பிரதேஷில் தே ஆர் செலிப்ரேட்டிங் ஹார்ன்பில் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதோட பீக்ஸை வச்சு அவங்க நிறைய என்ன சொல்கிறது ஹெட் கியர்ஸ் உருவாக்குவாங்க, கேப் மாதிரி. ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர் வைல் விசிட்டிங் அருணாச்சல் பிரதேஷ் யூஸ் டு வியர் த ஹெட் கியர். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் அருணாச்சல் பிரதேஷ் போகும்போதெல்லாம் அதை யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த பப்பூம் ரிசர்வ் ஃபாரஸ்ட், இது பக்குயி டைகர் ரிசர்வ் பக்கத்தில் இருக்குது, அட்ஜசன்ட் ஏரியா. அண்ட் தென் அது கவர் ஆகக்கூடிய ஏரியாவில் தான் வரும். இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு ஹார்ன்பில் வந்து அதிகமாக சர்வே ஆகக்கூடிய ஏரியா. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து டீக்ரேட் ஆகிட்டு இருக்குது, டீஃபாரஸ்ட்ரேஷன் அதிகமாக நடக்குது பிகாஸ் ஆஃப் சாண்ட் மைனிங், அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பான்ஷன், பிளான்டேஷனை கன்வெர்ட் பண்ணுறது.
இப்போது அசாம் ஏரியா, அருணாச்சல் பிரதேஷ் ஏரியா டீ பிளான்டேஷன் அதிகம், நாகாலாந்து அந்த ஏரியாக்கள் எல்லாம் ரப்பர் பிளான்டேஷனும் சில இடங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் இஸ் லைக் இல்லீகல் லாகிங், எத்தனிக் கான்ஃப்ளிக்ட் உருவாகிறது. இதன் மூலம் அந்த இடம் அழிக்கப்படுறதுனால ஒன்று வந்து இந்த கிரேட் ஹார்ன்பில்லோட பிளேசஸ் வந்து அழிகிறதுனால அது அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. பப்பும் டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தோ பர்மா ஹாட்ஸ்பாட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹிமாலயா, இண்டோ பர்மா, சுந்தாலேண்ட், வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் தென் ஸ்ரீலங்கா. வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஹாட்ஸ்பாட், அது யூ பீப்புள் நோ தட். அண்ட் தென் சுண்டாலேண்ட் வந்து நிக்கோபார், இந்தோனேஷியா அதெல்லாமே வரும். அந்த மாதிரி நிக்கோபார் அந்த கீழே பகுதி நிக்கோபார் ஏரியாவும், அதுக்கு பிறகு இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா அந்த ஏரியா எல்லாமே கவர் ஆகும். இந்தோ பர்மான்றது நார்த் ஈஸ்ட்லேருந்து வரும், சைனாவோட பார்டர், அருணாச்சல் பிரதேஷ் அந்த பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் வரும். மியான்மர், அப்புறம் வியட்நாம், தாய்லாந்து இதெல்லாமே கவர் ஆகும். ஹிமாலயன் லைக் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் த டாப் ஹிமாலயன் மவுண்டன் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்கும் நேபாளில் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் மட்டும், சரியா? ஸோ தேட் யூ ஹவ் டு நோ. தென் பப்பும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபார்ம் லைக் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் பேர்ட்ஸுக்கு எண்டமிக் ஏரியா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சது தான். அப்புறம் பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல், இங்கே நிறைய பேர்ட்ஸ் வருது. இது மட்டும் இல்லை, ஃப்ளோரிகான் பேர்ட்ஸ் வந்து அங்கே வருது. அது மாதிரி அமூர் ஃபால்கன் அப்படின்ற பேர்ட்ஸ் அங்கே வந்து நாகாலாண்டில் வந்து ரெஸ்டிங் எடுத்துக்கும். அது ட்ராவல் பண்ணக்கூடிய அதோட ஃப்ளை ஏரியாவில் அது நாகாலாண்ட் கிராஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா, நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா. ஸோ இது பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னலில் இட் இஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1972 ஆக்டில் இந்த கிரேட் ஹார்ன்பில், நம்ம இந்தியாவோட ஸ்பீஷீஸ் ஹார்ன்பில்லில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்தியாவோட ஸ்பீஷீஸ் தட் இஸ் கிரேட் ஹார்ன்பில், அது வந்து ப்ரொடெக்டடாக இருக்குது ஷெட்யூல் 1 கேட்டகரியில். அப்புறம் IUCNல இட் இஸ் இன் வல்னரபிள் கேட்டகரி, இட்ஸ் நாட் தட் மச் த்ரெட்டன். மற்ற ஸ்பீஷீஸ் எல்லாமே நியர் த்ரெட்டன், நாட் எவாலுவேட்டட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஐ வில் ஷோ தட் ஹார்ன்பில்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரிக்கா ட்ராபிக்கல் ஏரியா, சப் ட்ராபிக்கல் ஏரியா, தட் இஸ் ஆஃப்ரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸில் வளரக்கூடியது. கிரேட் ஹார்ன்பில் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. ஓரியண்டல் பைட் ஹார்ன்பில், அப்புறம் ருஃபோக்கஸ் நெக்டு, அது வந்து இந்தியாவோட ஸ்பீஷீஸும் கூட. பக்கின் ரிசர்வ் ஹவுசஸில் இருக்கக்கூடியது. கிரேட் ஹார்ன்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்டேட்லேயும் ஸ்டேட் பேர்டுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராபிக்கல் ட்ரீஸில் இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாக்களில் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபாரஸ்ட் ஃபார்மர்னு சொல்லுவாங்க இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதிகமான விதைகளை கொண்டு போய் விதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது அழிஞ்சிருச்சுன்னா இட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். அப்புறம் நாகாலாந்து, நான் அருணாச்சல் பிரதேஷ்னு சொன்னேன். நாகாலாண்டில் தே ஆர் செலிப்ரேட்டிங் லைக் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் தே ஆர் செலிப்ரேட்டிங், சரியா? இதெல்லாம் நீங்கள் தெரியும். கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா IUCN லிஸ்ட்டில் கிரேட் ஹார்ன்பில் வந்து வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்குது. மற்றது எல்லாமே லீஸ்ட் கன்சர்ன் அந்த நியர் த்ரெட்டன் கேட்டகரியில் இருக்குது. ஸோ தேட் யூ ஹாவ் டு நோ. த்ரெட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இதோட இந்த ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அது அதிகமாக பீப்புளால் எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த பீக் இருக்கு இல்லையா, அது வந்து ஹெட் கியர்ஸுக்காகவே அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை ஒரு கலாச்சாரமாக கொண்டு வந்தது. அது ப்ரொடெக்ஷன், அது அவங்களோட இண்டிஜினியஸ் பேர்ட், அவங்களோட ஏரியாவில் வளரக்கூடிய எண்டமிக் ஸ்பீஷீஸ் அப்படின்றதுனால தான் அதை மக்கள் எல்லாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த ஹெட் கியர்ஸை விற்கிறதுக்காகவே அது வந்து கொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அ டேஞ்சர் ஃபார் தட் லைக் ஸ்பீஷீஸ். ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கிளாஸில் பீக்ஸ் வந்து அந்த கலரில் உருவாக்கி செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது த்ரெட்னிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க, சரியா? தென் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஹேபிடேட் ஆல்சோ ரீசன். ஸோ தீஸ் ஆர் த ரீசன் ஃபார் தி. தென் 5th நியூஸ் வந்து மெகா கோவிட் டெஸ்டிங் லேப்ஸ். ஸோ இப்போ CSIR வந்து இப்போ நம்ம லைக் PCR டெஸ்டிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தென் வி ஆர் ஹேவிங் ஆன்டிஜன் டெஸ்டிங் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஆன்டிஜன் டெஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் பீப்புள் ஆன்டிபாடிஸ் வந்து பிளட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது மூலம் ஐடென்டிஃபை பண்ணுறது. PCRன்றது ஜினோமை சீக்வன்சிங் பண்ணி அதில் நம்மளோட வைரஸ் RNA வைரஸோட லைக் ஜீன்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, கொரோனா வைரஸ். இதுவும் அதே மாதிரி தான், சீக்வன்சிங் ஆஃப் DNA. பட் நம்மளோட ப்ரைம்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் எடுக்க மாட்டோம். அப்படின்னா DNA சீக்வன்சிங் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ரெஜன்ஸ் அப்படின்ற ஒரு லைக் இதை எடுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் லைக் ஸோ என்ன சொல்ல கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லப்படுது. NGS சிஸ்டம் இட்ஸ் அ கிரேட்டர் மிஷின். ஸோ ஒரு நாளைக்கே 1 மில்லியனுக்கு மேலே நம்ம செக்கிங் பண்ண முடியுமா இந்த மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது இந்தியாவில் இப்போ 2 மிஷின்ஸ் தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போது reagents சொன்னேன் இல்லையா, ஃபார் DNA இஸ் டிசைன் டு ஈஸிலி ப்ரிப்பேர் DNA extracts ஃப்ரம் அனிமல் டிஷ்யூஸ்
that can be used directly in the PCR. So PCR test இப்போ இது ஆக்சுவலாக எதுக்கு பயன்படுத்தோம்னா PCR டெஸ்ட்டில் 70 to 75% தான் கன்ஃபார்ம் ஆகும். அதோட ரிசல்ட் வந்து கரெக்டாக காமிக்குது, அக்யூரேட்டாக. ஆன்டிஜென் டெஸ்டிங் வந்து 40% இல்லைனா 50% தான். ஸோ இதில் எல்லாம் வந்து டெஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா they will go for this testing. So that people have to know. Then இந்தியாவில் நம்ம பண்ணக்கூடிய டெஸ்டர்ஸ் எலிசா ஆன்டிபாடி டெஸ்ட் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. தென் இந்தோனேஷியா மவுண்ட் சினாபக் எரப்டட். ஸோ இது ஏற்கனவே வந்த நியூஸ் தான். வி ஆர் ஸோ லேட் ஃபார் திஸ் நியூஸ். ஸோ மவுண்ட் சினாபக்கை பொறுத்த வரைக்கும் பீப்புள் கேன் சி ஹியர். மலக்கா ஸ்ட்ரைட்டுக்கு இந்த பக்கம் வரும். அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் பகுதியில் யூ கேன் சி மேதன் அப்புறம் மவுண்ட் சினாக். ஸோ இந்த பகுதியில் வரும். அதான் இங்கே எலாபரேஷனாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மவுண்ட் சினாபக் இந்தோனேஷியாவில் மட்டுமே 130 வல்கனோ ஆக்டிவ் வல்கனோஸ் ஆர் தேர். இது ரொம்ப வருஷமாக இன்ஆக்டிவாக இருந்திருக்கு. 2005க்கு முன்னாடி 2010க்கு முன்னாடி 400 இயர்ஸாக இது ஆக்டிவாக இல்லை. அண்ட் தென் 2010ல் ஒரு வாட்டி ப்ளோ ஆகிருக்கு. அதுக்கு பிறகு 2016ல் அகெயின், நவ் இட் இஸ் அகெயின். ஸோ ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியாவில் இது வர்றது இட்ஸ் அ ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. ரிங் ஆஃப் ஃபயர்னால் இந்த ஏரியா. ஸோ பீப்புள் கேன் சி இன் திஸ் மேப் ஜுவான் டி ஃபுகா பிளாட், அப்புறம் கொக்கோஸ் பிளேட், நாஸ்கா பிளேட், அப்புறம் பசிபிக் பிளேட் ஏரியா. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து சப்டக்ஷன் பிளேட். இப்போ சப்டக்ஷன் பிளேட்னால் தெரியும் இல்லையா, ஒரு பிளேட் வந்து உள்ளே போகக்கூடிய பிளேட்டு, இன்னொரு பிளேட் வந்து மேலே கன்வர்ஜன். ஸோ கன்வர்ஜன் பிளேட்ஸ் இதெல்லாமே. ஸோ கன்வர்ஜன் பிளேட் இந்த பிளேட் உள்ள சப்டக்ஷன் ஜோனில் இருக்கிறதுனால இந்த பிளேட்ஸ் யூஸ் டு கோ டவுன். ஸோ பட் இது கீழே போக போக என்ன ஆகும் அப்படின்னா ஹாட் ஏரியா, கீழே மேக்மா ஏரியா. ஸோ அந்த மேக்மா ஏரியா இஸ் வெரி ஹாட் ஏரியா. அப்படின்றப்போ இந்த லேண்ட் கீழே போக போக என்ன ஆகும் அப்படின்னா வல்கனோவாக மாற ஆரம்பிக்கும். மேக்மா லிக்விடிஃபிகேஷன் ஆகும். இந்த லிக்விடிஃபிகேஷன் அதிகமாகிறது ஒரு ரீசன். இந்த ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியாவில் அதிகமாக வல்கனோஸ் வெளியில் வர்றதுக்கான ரீசன். ஸோ தட்ஸ் அ மெயின் ரீசன். யூ பீப்புள் கேன் சி ஹியர். ஜியாகிரஃபியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் எனஃப். தென் டிரான்ஸ்பேரண்ட் டாக்ஸேஷன் ஹானரிங் த ஹானஸ்ட். ஒழுங்காக டாக்ஸேஷன் பே பண்ணுறவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இஷ்யூஸ்னால் லைக் அவங்க அதிகமாக பே பண்ணியிருப்பாங்க, அது திருப்பி தர்றதில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சில டைமில் அதிகமான கால்குலேஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் தீர்க்கிறதுக்கு தே ஹாவ் டு கோ ஃபார் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அதோட கால்குலேஷன். நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் டேக்ஸஸ் வந்து அதிகமாக பே பண்ணாமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இஸ் லைக் அதிகமான லைக் பேர்டன்னா சிஏ பார்க்கணும், தே ஹாவ் டு கேல்குலேட். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸஸில் எல்லாமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை ஈஸி பண்ணுறது. இன்னும் இப்போ அதில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அது டிஸ்பியூட்ஸாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஏதாவது ஸோ செட்டில்மெண்ட் ஆகாது. ஸோ இட் வில் கிரியேட், அப்போ நிறைய வாட்டி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ இட் வில் கிரியேட் அ ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் தென் தே வில் கோ ஃபார் டேக்ஸ் ஏவியேஷன் ஆர் சம்திங். ஸோ ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கப்புறம் திருப்பி போய் அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, மற்றவங்க போக வாய்ப்பு இல்லை. ஸோ இட் கிரியேட்டட் லைக் ஒரு டிஸ்பியூட் நம்ம டாக்ஸேஷனை குறைக்கிறதுக்கு. அப்போ ஒழுங்காக பே பண்ணிட்டு இருந்தவங்க நம்மளோட கவர்மெண்ட்டோட கவர்னன்ஸ் சரி இல்லாதனால அவங்களும் பே பண்ணுற ஸ்டாப் ஆகும். ஸோ அதை தடுக்கிறத கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்பேரண்ட் டாக்ஸேஷன் ஹானரிங் த ஹானஸ்ட். ஒழுங்காக பே பண்ணுறவங்க திருப்பி ஆஃபீஸ் வர தேவையில்லை. ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்லெஸ் அப்பீல் அண்ட் டேக்ஸ் பேயர் சார்ட்டர். இந்த நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. டைரக்ட் டேக்ஸ் விவாத் சி விஸ்வாஸ் ஆக்ட் 2020ல் இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு, ஃபினான்ஸ் பில்லாக. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா லைக் ஆன்லைன் மூலமாக தே கேன் சப்மிட்ஸ், அவங்களுக்கு ஏற்ற டைமில் தே கேன் கம் அண்ட் சால்வ் த டிஸ்பியூட்ஸ், அவங்களோட ப்ராப்ளம். ஸோ ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணுறதுக்காக திருப்பி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு வர தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னா தே ஹாவ் டு கோ ஃபார் த ஆஃபீஸ். இப்போது மொத்தமாகவே போக தேவையில்லை, அதுக்கான விஷயம்தான் இது. சரியா? ஸோ ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அண்ட் டேக்ஸ் பேயர் சார்ட்டர். ஸோ அது ஓப்பன் பண்ண போகிறாங்க 25th செப்டம்பர்லேருந்து. அது இட்ஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட். ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதெல்லாமே நடக்க போகுது. ஸோ லைக் ஆன்லைன் குவரிஸ் மூலமாக ஆன்லைன் திங்ஸ் வில் டூ எவ்ரி திங். சரியா? ஸோ இட்ஸ் இ கவர்னன்ஸில் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். நம்மளோட டைரக்ட் டேக்ஸ் அதிகமாகிறதுக்கு நம்ம பண்ண ஒரு ரிஃபார்ம் கூட. தென் கார்ப்பரேட் டேக்ஸை வந்து நம்ம ரிஃபார்ம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
taxes வந்து பெரிய லைக் அளவில் ஏர்ன் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 30லேருந்து 22% குறைச்சிருக்கோம். அண்ட் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னால் என்னது, ஒரு கம்பெனி வந்து அவங்களோட டிவிடெண்ட்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்டை கொடுக்கும்போது தே நீட் டு பே டேக்ஸ். இப்போ 500 crores வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான டேக்ஸை யார் பே பண்ணுறாங்கன்னா டிவிடெண்ட் வாங்குறவங்க இல்லை, the company have to pay. So it's a burden for the company. அது குறைக்கப்பட்டிருக்கு. டிரான்ஸ்பரன்சி அதிகம். அப்புறம் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஒரு ப்ராப்ளம் வருது டேக்ஸ் பே பண்ணுறதுல, அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு டிஏ நம்பர் ஒன்று கொடுக்குறாங்க, டாக்குமெண்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அப்போது எதனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றது இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மூலமாகவே தே கேன் ஃபைல் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ திருப்பி ஒவ்வொன்றுக்கு போய் அப்ளிகேஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ தட்ஸ் அ நியூ திங். இது ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசம் தட் ஐ ஹவ் டோல்ட், ஃபேஸ்லெஸ் மெக்கானிசம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ. So daily current affairs MCQ, 13th August 2020. First question, which of the following statements are correct about KRISHI MEGH? Statement number 1, it has been set up under the National Agriculture Higher Education Project funded by both the government and the World Bank. Statement number 2, it has been built to mitigate the risk, enhance the quality, availability and accessibility of e-governance, research, extension and education in the field of agriculture in India. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 2, consider the following statements. Statement number 1, fertilizer has produced more than 5,000 dead zones in the oceans, equaling an area greater than the size of United Kingdom. Statement number 2, poverty generates significant incentives to raise large families and stimulate migrations, which makes urban areas environmentally unsustainable. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3, consider the following statements about biodiversity. Statement number 1, the Convention on Biological Diversity, Article 2, it refers to all varieties of life that can be found on Earth as well as to the communities that they form and the habitats in which they live. So statement number 2, species diversity refers to the variety of different species such as palm trees, elephants and bacteria. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Fourth question, in regard to UNFCCC, consider the following statement. Statement number 1, UNFCCC helped to create, innovate ideas in mitigating climate change like the clean development mechanism. Statement number 2, Conference of Parties 7 in Marrakesh resulted in the Marrakesh Accords, setting the stage for ratification of the Kyoto Protocol. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, in the context of Depsang Plains, which of the following statements are correct? Statement number 1, Depsang is one of the few places on the LAC where tank maneuvers are not possible. Statement number 2, Depsang is also close to Karakoram Pass, overlooking the very strategic Saltoro Ridge and the Siachen Glacier. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Sixth question, which of the following statements are correct about the Students Entrepreneurship Program 2.0? Statement number 1, 50 teams were selected and mentored by Atal Incubation Centers via Student Innovator Program 2.0. Statement number 2, Atal Innovation Mission provides grant in aid of 10 lakh rupees to each school that includes one-time establishment cost of rupees 20 lakh and operational expenses of 10 lakh for a maximum period of 5 years to each ATL, Atal Tinkering Lab. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 7, in the context of Terai region, which of the following statements are correct?
Statement number 1, Terai is an ill-drained, damp, marshy, that is marshy and thickly forested narrow tract to the south of Babar, running parallel to it. Statement number 2, Jim Corbett in Uttarakhand and Kashiranga National Park in Assam lie in the Terai region. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Eighth question, which of the following statements are correct about Sputnik 5? Statement number 1, India's Covaxin has been approved in human clinical trials. Statement number 2, the vaccine is based on the DNA of SARS-CoV-2 type adenovirus, a common fever virus. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 9, with reference to the ring of fire, consider the following statement. Statement number 1, it is characterized by active volcanoes and frequent earthquakes in the Pacific Ocean. Statement number 2, the abundance of volcanoes in this region is due to the movement of tectonic plates. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Tenth question, with reference to CollabCAD in Atal Tinkering Lab, consider the following statements. Statement number 1, it has been launched in collaboration with the National Informatics Center. Statement number 2, it aims at teaching, creating and modifying 3D designs. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all about today's current affairs, students. Hope you people answered. Thanks a lot for joining with us.